பேராசிரியர்ங்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி பல பெண்களை ராஜா சீரழிச்சு இருக்கிறான். ஒரு கட்டத்துல ராஜாவோட தொல்லையை பொறுக்க முடியாத ரம்யா கடலூர் மாவட்ட எஸ்பி திரு ஜெயக்குமார் அவர்களிடம் அவங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க சார்னு கத்தி கதறி புகார் அளிச்சிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து மாணவி ரம்யாவினுடைய புகார் மீது உடனடியா விசாரணை நடத்த உத்தரவு போட்டிருக்கிறாரு எஸ்பி. மாணவி அளித்த புகார் உண்மைன்னு தெரிஞ்சவே உதவி பேராசிரியர் ராஜாவை கைது செய்ய எஸ்பி உத்தரவு போட்டிருக்கிறாரு. அதன் அடிப்படையில சிதம்பரம் சாரதாம்பாள் நகர்ல வாழ்ற உதவி பேராசிரியர் ராஜாவை 5 பிரிவுகளின் கீழே அண்ணாமலை நகர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. ஆசிரியருங்கிற போர்வைக்குள்ள இருந்துகிட்டு அறத்தை மீறி வரும் இது போன்ற கொடியவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படணும். பல ஆசிரியர்கள் தங்களுடைய வாழ்க்கையை குழந்தைகளின் மாணவர்களினுடைய நலனுக்காக அவர்களினுடைய முன்னேற்றத்துக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு பணியாற்றும் ஆசிரியர்களின் பணி போற்றுதலுக்குரியது, பாராட்டுக்குரியது. அதே சமயம் ராஜா போன்ற நபர்களால் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது. பாலியல் வன்கொடுமை செய்யும் குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்படும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு.